நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த தப்ப மட்டும் இந்திய அணி செய்யாம இருந்திருந்தா இங்கிலாந்து தொடரை ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி 2-2 என்ற கணக்குல சமன் செஞ்சாங்க. இந்த தொடர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க், குல்தீப் யாதவை சேர்க்காம போனதுதான் இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவா இந்த தொடர்ல அமைஞ்சிருச்சு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு. 2017ஆம் ஆண்டு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்ல குல்தீப் யாதவ் அறிமுகமானாரு. இந்த 8 ஆண்டுகள்ல குல்தீப் யாதவ் வெறும் 13 டெஸ்ட் போட்டிகள்ல தான் விளையாடி இருக்காரு. அதுல அவரு 56 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. குல்தீப் யாதவ் இங்கிலாந்து மண்ணுல கடைசியா 2018ஆம் ஆண்டு ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில விளையாடினாரு. அந்த ஒரு போட்டியில அவரு எந்த ஒரு விக்கெட்டையும் எடுக்கல. இருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக குல்தீப் யாதவ் 6 போட்டிகள்ல விளையாடி மொத்தமா 21 விக்கெட்களை கைப்பற்றி இருக்காரு. இது குறித்து ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக்கேல் கிளார்க் என்ன சொல்லி இருக்காருன்னா, குல்தீப் யாதவ் இந்த தொடர்ல ஒரு போட்டியில கூட விளையாடல. ஒருவேளை அவரு இந்த தொடர்ல விளையாடி இருந்தாருன்னா இந்திய அணி நிச்சயமா இங்கிலாந்து அணியோட 20 விக்கெட்களையும் கைப்பற்ற உதவியா இருந்திருக்கும். அதனால இந்திய அணி இந்த டெஸ்ட் தொடரையும் ஜெயிச்சிருக்கலாம். அதுக்காக இந்திய அணியில ஏற்கனவே இடம் பிடிச்சிருந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜாவை நான் எந்த குறையும் சொல்லல. ஏன்னா இந்த 2 பேருமே பேட்டிங்ல சிறப்பா விளையாடி இந்திய அணியை காப்பாற்றி இருக்காங்க. இந்த 2 வீரர்களுமே தங்களால எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை 2 பேருமே நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த தொடர்ல பந்து வீச்சுல கண்டிப்பான முறையில குல்தீப் யாதவ் எக்ஸ் ஃபேக்டரா நிச்சயமா இருந்திருப்பாரு. அவர் இருந்திருந்தா இந்திய அணியோட பந்து வீச்சுக்கும் பெரிய அளவுல உதவியா இருந்திருக்கும். மைக்கேல் கிளார்க்கோட இந்த கருத்தை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.